கிளி ஒன்று கூண்டில் உட்காந்து ரொம்ப சோகமாக உட்காந்துக்கிட்டே இருந்துச்சாம். அது பக்கமாக ஒரு குருவி வந்தது. ஏன் இவ்வளோ சோகமாக இருக்கிற அப்படின்னு கேட்டுச்சான். உனக்கு என்ன, நீ எப்பொழுதும் சுதந்திரமாக பறந்து பறந்து திரிஞ்சிட்டு இருக்க. நான் ஒரு அடிமை மாதிரி ஒரு கூண்டுக்குள்ளே உட்காந்துருக்கிறேன். நான் சோகமாக இல்லாமல் என்ன செய்கிறது அப்படின்னு கேட்டுச்சான். அதுக்கு அந்த குருவி சொன்னிச்சான், நீ மற்றவர்கள பார்த்து அத மாரி நீ பேசிட்டு கிடக்குற. உனக்குன்னு ஒரு சுயமா நீ சிந்திக்காம, உன்னுடைய லாங்குவேஜ் உனக்குன்னு ஒண்ணு உண்டாக்கிக்காம, மத்தவங்க பேசுறத பார்த்து பார்த்து நீ பேசுறதுனால, இது மாரி அடிமையா தான் நீ இருக்கணும். என்ன மாதிரி என்னுடைய குரல்ல நான் ஓனா பாடிட்டுருக்கேன். அதனால தான் நான் இப்படி சுதந்திரமா இருக்கிறேன் அப்படின்னு அந்த குருவி சொன்னிச்சாம். அப்ப தான் அந்த கிளிக்கு புரிஞ்சுதாம், நம்ம ஓன் லாங்குவேஜ்ல, ஓன் மைண்ட்ல, ஓன் நாலேஜ்ல நாம இருந்தோம்னா, நாம சுதந்திரமா இருக்கலாம் அப்படிங்கிறத அந்த கிளி உணர்ந்துச்சாம். லேட்டா உணர்ந்து என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு குருவி பறந்து போயிடுச்சாம். இந்த கதை உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.